இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நரமாமிசம் சாப்பிடுற அளவுக்கு தள்ளப்பட்ட தமிழ் மக்களோட ஒரு கதையை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அண்ட் இது நடந்தது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, வெறும் 146 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பஞ்சம். அப்படி என்ன நடந்துச்சு? காவேரி வைகை ஆறுகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ண முடியாம நரமாமிசம், அதாவது சக மனிதனை கொன்னு சாப்பிடுற நிலைமைக்கு மக்கள் ஆனானதை பத்தி நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு ஆரம்பத்துல இதை நம்பவே முடியல. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னோட மனசையே உடைச்சிருச்சு. நான் அப்படி என்னெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சுங்கிறத ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட 1000 கிலோ தங்கம் இருந்தா கூட உங்களை யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்களும் பாதுகாப்பாக தான் இருப்பீங்க, உங்களோட தங்கமும் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட வெறும் ஒரு மூட்டை அரிசி இருந்துச்சுன்னா உங்க உயிரே மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்ற அர்த்தம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மக்கள் உணவு தேவைக்காக கொள்ளைன்னு இறங்கிட்டாங்க. போக்குவரத்துக்காக போடப்பட்ட ரோடு, அதாவது சாலைகளோட ஓரத்துல எல்லாம் கொடூரமான ஆயுதங்களை வச்சுட்டு மக்கள் பதுங்கி இருப்பாங்க. அந்த டைம்ல வணிகம் பண்றதுக்காக அந்த பக்கம் போற வணிகர்களை எல்லாம் தாக்கி அவங்க கிட்ட இருக்க உணவுப் பொருட்களை எல்லாம் பறிச்சுட்டு போயிருவாங்க. இப்படி பசி பஞ்சம்னால மிருகமா மாறின மனுஷங்க ஆள் இல்லாத வீட்டுல இருக்கிற பெண்களை எல்லாம் கற்பழிச்சு கொலை பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல நான் இந்த போட்டோவை தான் பார்த்தேன். இந்த போட்டோல ஒரு ஆள் தன்னோட வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு ஆல்ரெடி எலும்பு தோலுமா தான் இருக்காரு. அவரு எலும்பு தோலுமா இருக்கிற தன்னோட மனைவி குழந்தைய பாதுகாத்துட்டு இருக்காரு. எதுக்காகனா வேற யாரும் அவரையும் அவரோட மனைவி குழந்தையும் கொன்னு சாப்பிடக்கூடாது. இந்த பஞ்சத்துல வெறி பிடிச்ச மனுஷங்க யாரும் தங்களை கொன்றக்கூடாது, தங்களோட வீட்டையெல்லாம் எரிச்சிடக்கூடாதுன்னு பாதுகாத்துட்டு இருக்காரு. இந்த போட்டோவை பாக்குறதுக்கு முன்னாடி வர பஞ்சங்கிறது எனக்கு வெறும் வார்த்தையா மட்டும்தான் தெரியும். இந்த பஞ்ச காலத்தை மெட்ராஸ் ஃபெமைன்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை மக்கள் இறந்து போனாங்கன்றத கூட ஆவணப்படுத்தப்படல. ஆனா இதுல 96 லட்சம் மக்கள் வரை இறந்து போயிருக்கலான்னு ஒரு எஸ்டிமேஷன் வேணா இருக்கு. அப்போ இருந்த மொத்த மக்கள் தொகையே தமிழ்நாட்டுல 3,10,00,000 தான். அதுலயும் 1 கோடி மக்கள் பஞ்சத்தினாலேயே இறந்து போயிருக்காங்க. அப்படி எதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சு, மக்கள் எதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்றத நான் சொல்றேன். 1876க்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியால ஃபுட் கிராப்ஸ், அதாவது உணவுப் பொருட்களுக்காக விளைய வைக்கப்படுற பயிர்கள் இல்லாம பிரிட்டிஷ் மக்களுக்கு தேவைப்படுற இண்டிகோ, அதாவது அருவிச்செடி, இந்த செடியிலிருந்து எடுக்கிற கலர், அந்த டைம்ல இந்த ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ற அவ்வளோ கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த செடியில இருந்து அந்த கலரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. இண்டிகோ மட்டும் இல்லாம காட்டன் பஞ்சு ப்ரொடக்ஷன், இந்த 2 பிளான்ட்ஸை மட்டும் அதிகம் வளர்க்குறப்ப உணவு தேவைக்காக வளர்க்கப்படுற பயிர்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இது பத்தாதுன்னு உணவுப் பொருட்கள் விளைய வைக்கிற விவசாயிகள் மேல அதிகமான வரி போட்டாங்க. இதனாலேயே அந்த காலத்துல இருந்த நிறைய விவசாயிகள் உணவுப் பொருட்கள் அறுவடை பண்றதையே நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்தியாவில விளையிற கோதுமையை டன் கணக்குல பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதனால உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. இதுக்கு மேல விழுந்த ஒரு மரண அடிதான் பருவமழை தள்ளி போறது. நம்ம தமிழ்நாட்டுல ஜூன் டு செப்டம்பர் மாசம் வரக்கூடிய பருவமழை தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவோம். இந்த பருவமழை தொடர்ச்சியா 2 வருஷம் வராம ஆகிருச்சு. அண்ட் இதுதான் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வரத்தை கொடுக்கக்கூடிய மழைக்காலம். இதனால அந்த டைம்ல பசியும் பட்டினியும் தலை விரிச்சு ஆடுச்சு. சில மக்கள் உணவு கிடைச்சாலும் அதுல தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லாதனால மக்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி காலரா, சிக்கன் பாக்ஸ் மாதிரியான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உணவு பற்றாக்குறையினால மக்கள் மிருகமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் பசியில இருக்கிறப்ப எவ்வளவு கோவப்படுவோம்னு தெரியும். அப்போ வார கணக்குல சாப்பிடாம இருக்கிற மக்கள் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவை நான் பண்ணது இப்படி ஒரு விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேட் பிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.